ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது பார்ட் டைமாக ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஒரு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்ஸ் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். இதில் 3 பிளான்ஸ் இருக்குது. பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1950 பிளான்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 500 பிளான் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 5990 பிளான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது டெய்லியும் விளம்பரம் பார்த்தா மட்டுமே போதும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் 3 பிளான்ஸ் இருக்குது. அதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விட்ராவல் ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் நிறைய விட்ராவல்ஸ் வந்து இதில் வந்து இந்த குரூப்பில் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ராயலோ அப்டேட் ஒன்லி அப்படின்ற இந்த ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்ராவல்ஸ் வரும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ நிறைய விட்ராவல்ஸ் வரும். நீங்களும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணுமா, அதாவது ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தர் இதை பற்றி நிறைய நாலேஜ் நீங்கள் எடுத்துக்க முடியும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது பார்ட் டைமாக ஏதாவது நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். ஸோ ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னா மறக்காமல் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டில் இருக்கேன் பிரதர், எனக்கு பேமெண்ட்டே வரமாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. ஸோ விட்ராவல் வருதா வரலையா, ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஃபேக்கா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் அவ்வளோ சர்வசாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக ப்ராப்பராக வரும். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருக்க பட்சத்தில். சரிங்களா? ஸோ கரெக்டாக கொடுத்துருக்கேன் பிரதர், எனக்கு இன்னுமே பேமெண்ட் வரல, போன வாரம் கொடுத்தது வரல, முந்தின வாரம் கொடுத்தது வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் புலம்ப தேவையே இல்லை. ஏன்னா ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் த பெஸ்ட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் 30ஆம் தேதி விட்ராவல் கொடுத்தது வரலையா, 29, 30 கொடுத்தது வரலையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வாரம் சாட்டர்டே வந்து நமக்கு சேலரி கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் கஸ்டமர் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேலரி பெண்டிங் கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட், அதாவது பெண்டிங் சேலரி ரெக்வஸ்ட்டை போட்டுக்கலாம். அங்கேவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேலரி கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்டட் வில் பி அக்செப்டட் ஒன்லி ஒன்ஸ் இன் எ வீக்லி ஆன் எவ்ரி சாட்டர்டே. ஓகேங்களா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்னங்க இங்கே நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக போட்டேன், ஸோ அதை எங்கெங்க போய் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் ரீஅப்டேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே கஸ்டமர் கேர் கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் ரீஅப்டேஷன் ரீஅப்டேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் ரீஅப்டேஷன், அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு 300 பே பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் விட்ரா வரலன்னு அப்ளைனை போட்டு அப்ளைனா உங்களுக்கு பேமெண்ட் போகிறாரு, நோ, பேமெண்ட் போகிறது உங்கள் அப்ளைன் கிடையாது, நம்மளுடைய ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் நிறுவனம் தான் நம்மளுக்கு பேமெண்ட் போடுது. அதனால் ஸோ உங்களுக்கு பெண்டிங் பேமெண்ட்ஸ் எதுவும் வருது அப்படின்னா என்ன ரீசன்னா, அவங்க வந்து பல்க் ட்ரான்சாக்ஷனாக போடும்போது, நெஃப்ட்டில் பல்க் ட்ரான்சாக்ஷனாக போடும்போது, அதாவது நீங்கள் மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சம்திங் யாராவது பீப்புள் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வராது. ஸோ அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும், அப்படியே கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆகும். அதனால் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க மேனுவலாக எடுத்து தான் போடணும். அந்த ஒரு விஷயத்தை எனக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு பேமெண்ட்டை போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி 2 ஆப்ஷன் தான். ஒரு விஷயம், நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வரவே வராது. முன்னாடி கொடுத்த பேமெண்ட், அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரீகரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற விட்ராவல்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி கொடுத்த விட்ராவல்ஸ்லாம், அதாவது ரீகரெக்ஷன் தப்பான டீட்டெயில்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போதைக்கு கொடுத்த விட்ராவல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொடுத்த விட்ராவல்ஸ் கண்டிப்பாக வரும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரீஅப்டேஷன் கொடுத்துட்டு ரீகரெக்ஷன் கொடுத்துட்டு பண்ணுற விட்ராவல் எல்லாமே வரும் உங்களுக்கு, ஆனால் லேட்டாக வரும். சரிங்களா? ஸோ ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டும் ரொம்பவே நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுங்கள். உங்களோட டவுனில் என்ன ப்ராப்பராக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. அந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், செல்ஃப் வெரிஃபிகேஷன் தாங்க நமக்கு பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்களே கூட அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்பவே ஒரு நம்மளுடைய நிறுவனம் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அந்த அந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்திக்கிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுங்க.
அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பேன் கார்டெலாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள், கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தெலாம் எந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஏங்க 1 மணி நேரமே ஆகட்டுங்க. அது கரெக்டாக ஒரு பேங்க் பாஸ்புக் கையில் எடுத்து வச்சு, பேன் கார்டை கையில் எடுத்து வச்சு கரெக்டாக பிக் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல என்ன இருக்க போகுது? ஸோ தப்பு பண்ணிட்டு நமக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக 300 ரூபா பே பண்ணி, ஸோ அதெல்லாம் தேவையா? கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண வேணாம். ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுக்க கற்றுக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது நான் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொஃபைலில் போய் பார்க்குறேன், எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஏன் பேமெண்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக அது நான் சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது ரிட்டன் ஆகிருக்கும், பேமெண்ட் வந்து கம்பெனிக்கு ரிட்டன் ஆகிருக்கும். அந்த ஒரு விஷயத்தினால அவங்க வந்து மேனுவலாக தான் போட மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் வரல அப்படின்னா, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பெண்டிங் ரெக்வஸ்ட், சேலரி பெண்டிங் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4 நாள்லேயோ இல்லை ஒரு வாரத்தில் பேமெண்ட் வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஸோ எனக்குமே நிறைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் சாட்டர்டே வந்து நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக சேலரி பெண்டிங் ரெக்வஸ்ட் ஓப்பன் ஆகும். கஸ்டமர் கேரில் அந்த 6th ஆப்ஷன் நினைக்கிறேன், 6th ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் ரீஅப்டேஷன் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே மொத்த ஆப்ஷனாகவே அவங்க கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்டேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் வெரி 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 பிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நம்மளுடைய பொருளாதார தன்னிறைவு அப்படின்ற ஒரு விஷயத்த இல்லாமல் பண்ண ஒரு விஷயம் நம்ம ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். ஸோ அந்த ஒரு நிறுவனத்துக்கு உண்மையாக எல்லாமே ப்ராப்பராக அவங்களுடைய வேலை சுமையை குறைக்கிற ஒரு விஷயமாக வந்து நம்ம அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நம்மளுக்காக அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்காக அவங்க ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இந்த பேங்க் டீல்ஸ் கொடுக்கல, ஐடி தப்பாக போட்டேன், இமெயில் ஐடி நாட் ஃபவுண்டு, பாஸ்வேர்டு மறந்துட்டேன், இந்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் வைக்கும்போது நம்மளுக்கான ஆப்ஷனை யோசிக்கிற நேரத்தை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கான ஆஃபர்ஸ் நிறைய விஷயத்தை கொடுக்காம போயிடுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். கீழே டவுன்லைனை ஏதோ சேர்த்து விட்டோமா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுடைய டவுன்லைனுக்கு கற்றுக் கொடுங்க, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சா தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ராயலோ டவுன்லைனுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஐயா. ஓகே, ஸோ இதை விட நெக்ஸ்ட் பெட்டராக மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் கார்த்திக்.